கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 6:3, 2 கொரிந்தியன்ஸ் 6:3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினேலாயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். என்ன, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. ஏன்னா நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். அப்படி பிரசங்கம் பண்ணுற நாங்கள் உங்களுக்கு இடரலாய் போய் விடாதபடிக்கு. காரணம் என்ன? எங்களுக்கு இந்த ஊழியத்தின் நிமித்தம் நிறைய பாடுகள் உண்டு, நிறைய துக்கங்கள் உண்டு, நிறைய துன்பங்கள் உண்டு. ஆனால் அதுவால நீங்கள் இடரலாய் விடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 10 உள்ள வசனங்களை சொல்லும்போது என்ன சொன்னார்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன, நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீங்க. 11வது வசனம் என்ன சொல்றாரு? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என்ன, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா காரணம் என்ன? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க? உனக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசியில் இதைத்தான் செய்தாங்க. அப்போது நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். நாங்கள் யாவதற்கும் ஒரு தடையாக இல்லாதபடிக்கு. ரோமர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லும்போது, புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாது இருப்பானாக, புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதான இருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. அப்போ என்ன, நம்ம எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருந்து உங்களுக்கு விளங்க பண்ணுகிறோம். முதல்ல புத்தி சொல்கிறோன்னு சொன்னார் 1வது வசனத்தில். இப்போ உங்களை விளக்கி சொல்கிறோம். என்ன, நாங்கள் இந்த ஊழியத்தின் மூலம் குற்றப்படாதபடிக்கு, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, அது மாத்திரமல்ல நீங்கள் இந்த ஊழியத்தில் தடையாகி போயிடாதபடிக்கு, இதனால் உங்களுக்கு இடரல் உண்டு விடாதபடிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? எல்லா விதத்துலேயும் நாங்கள் என்ன தான் பாடுபட்டாலும், நாங்கள் என்ன தான் நிந்தை அனுபவித்தாலும், என்ன போராடினாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? தேவ ஊழியக்காரர்களாய் நாங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவங்களாய் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தடை விடக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. அதனால் கொரிந்து சபை 1வது கடிதம் எழுதும்போது 1 கொரிந்தியர் 9:27 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என்ன, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஆகாதவனாக போகக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? என் சரீரத்தை நான் ஒடுக்கி உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன இங்கே சொல்லும்போது, நாங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் குற்றம் சாட்டிடக்கூடாது. காரணம் என்ன? இந்த ஊழியம் இன்னொருத்தருக்கு இடரலை உண்டு பண்ணிடாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இதை கடைபிடிக்கணும். அதனால தான் நம்மளுடைய ஊழிய பாதையில் நாங்கள் எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த ஒரு இடரலும் உண்டு போகாதபடிக்கு என்ன, நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்களே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் இதுவரைக்கும் நிறுவன எல்லா சபைகள்லேயும் எந்த சபையிலையும் யாருமே சம்பளத்துக்கு வேலை பார்க்கல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் கூட இந்த ஊழியத்திலிருந்து பிழைக்கலை. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்து அவங்க சம்பாரித்து அவங்க குடும்பத்தை நடத்தணும். ஆனால் என்ன, இந்த ஊழியத்தில் ஒருத்தரும் குற்றம் சொல்லக்கூடாது. அது மாத்திரமில்லை, இது நாங்கள் செய்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு இடர்ல் உண்டாகி விடாதபடிக்கு. இப்போ நிறைய பேர் நான் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் பார்க்க வந்தேன், நான் வரும்போது வெறும் சைக்கிளில் வந்தேன், ஆனால் இன்றைக்கு என்கிட்ட 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்குது, ஒரு நவீன காரு, ஒரு நவீன பங்களா அப்படின்னு சொல்லி தங்களை பெரியவங்களாக மாற்றும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் கிறிஸ்தவன்னு விதிவிலக்கு இல்லைங்க, எல்லா போதகரும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குற்றப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா என்னத்துக்கு? எல்லாரும் பாதி பேர் எதுக்காக? காசுக்காக ஊழியம் செய்கிறோம், கூடிக்கிட்டே போகிறாங்க. எப்படி?
இந்த ஊழியத்தை வச்சு நான் பிழைக்கிறேன், இந்த ஊழியத்தை வச்சு நான் என் வீட்டை கட்டுறேன், பெருசாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஊழியத்தின் மூலமாக வாழுகிறவங்க அநேகராய் போய்கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் ஊழியமும் சரி, எந்த ஒரு குற்றமும் சாட்டப்படக்கூடாது. அது மாத்திரமில்லை, உங்கள் ஊழியம் மற்றவர்களை இடரல் பண்ணாதபடிக்கு நீங்கள் நல்ல தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் என்பது புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்பதை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணாதபடிக்கு ஒரு குற்றஞ்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.